கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சபைக்கு எங்களை அழைத்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்தல்களையும் இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொடுத்து, முக்கியமாக இங்கே பணி செய்து கொண்டிருக்கிற பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். எங்களை சென்னை பட்டணத்திலிருந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்த தேவனுக்கே எல்லா மகிமையும் நான் சொல்றேன். நாங்கள் அடிப்படையில் ஆசிரியர்களாக பணி செய்கிறோம். நான் என் கணவரும் ஆசிரியர்களாக நாங்கள் பணி செய்து வருகிறோம். நார்த் சென்னையில் பணி செய்கிறோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுலாம் அவ்வளோவாக எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாடத்தை நடத்துவோம். ஆனால் பிரசங்கிப்பது எங்களுக்கு புதிதான காரியம் தான். ஆனாலும் பிரதர் இஸ்ரேல் நீங்க தேவ செய்தி கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அதை இது பண்ணாம இல்லை என்று சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். எனக்காக இன்னொரு சபைக்கு தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கண்டு சென்றிருக்கிறாரு. தருணத்தில் நான் ஏன் முடியாதுன்னு சொல்லுகிறோம், தேவன் நமக்கு பல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை சாட்சி பண்ணுறது முக்கியம். நாம் நான் செய்ய முடியாது என்று நான் ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது. நம்ம யார் கேட்கப்பட்டாலும் நீங்க உடனடியாக வருவீங்களா, ஜெபிங்க என்று சொன்னாலும் சரி, இல்ல வேத வசனங்களை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க என்று சொன்னாலும் சரி, நீங்க உடனடியாக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அதை சம்மதம் சொல்லணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கூட நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிறவர்களுக்கு கூட இந்த வாய்ப்புகளை இடையிடையே இந்த சபை கொடுத்தால் நல்லா இருக்கும். அவர்களும் கூட சுவிசேஷத்தை சொல்வது, வேத வசனங்களை சொல்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இந்த நேரத்தில் முழுமையாக நான் கொடி சோதனத்தை சொல்றேன். ஒரு சின்ன ஜபத்தை நம்ம எடுத்து நம்ம இந்த பகுதிக்குள்ளாக நடந்து சொல்லுவோம். அன்பான எங்கள் ஆண்டவராக இருந்திருந்த எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே கொஞ்சம் நன்றிப்பா. இந்த வேலையிலே என்னை கர்த்தாவே ஒரு சாட்சியாக கர்த்தாவே நம்முடைய வசனத்தை வெளியேற பெற்றதான நம்முடைய வசனத்தை நாங்கள் கர்த்தாவே இங்கே பகிர்ந்து கொடுக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தி வைத்ததற்காக கோடி சோத்திரங்களை எடுத்து நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வமே உங்களுக்கு நன்றிப்பா. கர்த்தாவே இன்றைக்கு எங்களோட கூட இருக்கிறதுக்காக சொல்றோம்ப்பா. கர்த்தாவே எங்களை குறைபட விடாமல் நிறைவாக நடத்தி வருகிறதுக்காக நன்றியப்பா. கர்த்தாவே எல்லா சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் இந்த நாடு நடிக்கிறதுக்காக நன்றியப்பா. ஒரு கோடி சோதரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை இந்த வேலையை தாரும் அப்பா. நாங்கள் மனித தேவனை ஆராதிக்கவில்லை அப்பா. உயிரோடு இருக்கிற அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற வலிமை மிகுந்த தேவன் மத்தியிலே தேவனுக்கு கர்த்தாவே நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம் சுவாமி. இங்க நிற்கிறோம் ஆண்டவரே. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த பகுதியை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே நீ உயிரோடு இருக்கிற என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே நாங்கள் உயிரோடு இருக்கிற மெய் தேவனை கர்த்தாவே என்றைக்கும் உயர்த்தி தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. நீர் எங்களோட கூட இருக்கிற என்ற விசுவாசத்துல எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி எங்களை வழி நடத்துங்கப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. சபை தேவைகளை சந்திங்க. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. கர்த்தாவே நீர் எங்கள் பரமபிதா. உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு எங்கள் தேவையை சந்திக்கிறவர். இந்த உயிரோடு இருந்த உயிர்த்த பண்டிகைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே இந்த வேத பகுதிகளை வாசிக்கிறது தியானிக்கிற வேலையை நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுவீராக. இப்ப சும்மா எடுத்துக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நீங்க வாசித்த இந்த பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28:20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அதனால தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. நாம் வாசித்த பகுதிகள் இதுவரைக்கும் நம்ம 2 நாட்களில் இருந்தோம்.
அதுல நாம் அதிகமாக தேவனுடைய பாடுகளை நாம் தியானித்திருப்பீங்க இல்லையா? இந்த சபையில தியானித்தீர்களா? நிறைய அவர் என்னென்ன பாடுகளை சகித்தார். அதிகமாக அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், தனிமையாக விடப்பட்டார், எல்லாமே இழந்தார். சிலுவையிலே ஒன்றும் இல்லாதவராக அவர் தோன்றினார். தன் ரத்தம் முழுவதையுமாக இந்த உலக மக்களுக்காக முழுமைக்காக அவர் சிந்தினார். சிந்தி பிற்கப்பட்டார். அவருடைய அந்த அப்பம் பிற்கதல் அதைதான் குறிக்குது. நம்ம ரசத்தை எடுக்கும்போதும் நம்ம அவர் சிந்தின ரத்தத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு கூறுதல் நாட்களுக்குள்ள கடந்து வந்தோம். அதுக்கப்புறமாக பெரிய வெளியிலே நாம் அவர் மரணத்தை நினைவு கூறணும். எப்படி அவர் சிலுவையிலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நமக்காக, நம்ம ஒருவருக்காகவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை நம்ம தியானித்தோம். இப்பொழுது உயிர்ப்பிழந்த அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த பகுதிகளில் அதை தான் குறிக்கிறது. உயிரோட எழுந்த இந்த தேவன், அதாவது அவர் மரித்தவராகவே இருந்து விடவில்லை. இன்றைக்கும் அவர் உயிரோட நம்மோட நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு கல்லறையில் வைக்கப்பட்டவர் அப்படியே கல்லறையோட இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு எந்த ஒரு வாழ்வும் இல்லை, நமக்கு ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனால் அவர் அப்படியே அவர் மரித்தவராகவே இருந்து விடாமல் அவர் அதுக்கப்புறம் அந்த 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே, வேத வாக்கில் நிறைவேற்றின்படியே அவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுந்தார். அதுதான் நம்ம படித்தோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு எழுந்த சில காரியங்கள்லாம் போடப்பட்டிருக்குது. பூமி மிகவும் அதிரும்படியாக தூதன் வானத்துல இருந்து இறங்கி வாசல் இருந்த கல்லை புரட்டி போட்டான். போட்ட உடனே அதன் மேல அவர் ஏறி உட்கார்ந்துருந்தான். அப்பொழுது இந்த மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் அந்த கல்லறை இடத்தில் வந்தவர்கள் அதை கண்டு மிகவும் பயந்தாங்க. இப்ப நாமே ஒரு தூதர்களை பார்த்தால் பயந்துருவோமா இருக்கணும்? தைரியமா ஒரு தூதரை நீங்க பாப்பீங்களா? ஒரு தூதர் நம்ம முன்னால நிற்பா, எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாது, மிகவும் பயந்து விடுவோம் இல்லையா? அவனுடைய வஸ்திரம் பாத்தீங்கன்னா உரைத்த மழையை போல வெண்மையாக இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் மின்னல் போல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்ப அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு சாதாரண மனிதர்கள் இல்ல அவர்களை போல இல்லாம இப்படியாக ஒரு தூதன் அந்த 2 பேரையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் மிகவும், அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க அங்கேயும் பயந்தாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நீங்க பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நீங்க தேடுகிறீங்க. அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவர் வச்ச இடத்த பாருங்க, அவர் அங்க இல்லை. ஒரு எம்டி டூம் தான் இப்போ எருசலேம்ல இருக்குது. அங்க அந்த பக்கத்துல வைக்கப்பட்ட அந்த தோட்டத்துல ஒரு எம்டி டூம் தான் இப்போ இருக்குது. அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்க இல்லை என்று அந்த தூதன் சொல்றாரு. இதை கண்டு அவர்கள் மிகவும் பயப்படுறாங்க. அந்த 8ஆம் வசனம் தான் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது. அவர்கள் இந்த பயத்தோட கூட மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமா கொடுக்கணும். அவனுக்கு எதனால சந்தோஷம்? அவங்க கேட்ட செய்தி. அவரை பார்த்து அவர்கள் பயந்தாலும் அந்த தூதனை பார்த்து அவருக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. நானா இருந்தாலும் பயப்படுவேன். மகதலேனா மரியாளும் நம்மை போன்ற ஒரு சகோதரி பயந்துட்டாங்க. ஆனா அவர் சொன்ன செய்தி இருக்குது, அவர் இங்க இல்ல, அவர் கல்லறையில உயிரோட அவர் எழுந்து விட்டார், அவர் உயிர் தெழுந்து விட்டார், உயிரோட அவர் இருக்கிறார் என்று சொன்ன அந்த செய்தி மகதலேனா மரியாளுக்கு அந்த இன்னொரு மரியாளுக்கும் மிகுந்த சந்தோஷம், மகா சந்தோஷத்தோட அவங்க கல்லறையை விட்டு சீக்கிரமா என்ன பண்றாங்க? சீக்கிரமா துரிதமா போறாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு எல்லாம் அவங்க என்ன பண்ண வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்து இன்னும் மருத்துவராகவே இல்லை. எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க, பெரிய வெளி துக்கத்துல. எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து மகா பெரிய தீர்க்கதரிசி, அவரை முழுமையாக அவரை நிக்கிரகம் பண்ணிவிட்டார்களே. எல்லாரும் இணைந்து யூதம் ஜனங்கள், வேதபாரகர், பரிசேயர், முக்கியமாக பிரதான ஆசிரியர்கள் அண்ணா, காய்பா என்பவர்கள் எல்லாம் இதுல உடன்பட்டு எல்லாரும் அவர் முழுமையாக, அவர் கதை முடிந்தது, இவரை முழுமையாக ஒழித்து கட்டிவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஒரு விதத்துல ஒரு நிம்மதி, ஒரு விதமாக இவர் நமக்கு எதிராக என்னன்னு பேசிட்டு இருக்காரு, இவர் ஒரு வழியா இவரோட வேலையை கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள், அவரோட கூட இருந்த மக்கள் எல்லாம் மிகுந்த துக்கத்தோட கூட, அவரோட சீஷர்கள் பேதுரு, யோவான், அந்திரேயா போன்றவர்கள் மிகுந்த துக்கம். இப்படியாக இவர்கள் செய்தார்களே, நம்மோட கூட இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கு ஒரு ஒளியாய் வந்தவருக்கு இப்படி ஒரு நிலைமையா,
அவர் சிலுவையிலே முழுமையாக அவர் அழிக்கப்பட்டாரே. ஆராதனை செய்யும் போது சொன்னது போல அவருக்கு ரூபம் அந்த கேடு அடைந்தார். அவருக்கு ரூபமே இல்லை. அவர் ஒரு மனிதனா என்று பார்க்கும்படியாக அவருடைய சிதைக்கப்பட்ட அவருடைய உருவம் அங்கு துதிக்கொள்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு துக்கம், அந்த ஒரு கண்ணீர், அவருடைய வேதனை, இருதயத்தெல்லாம் பாரப்பட்டவர்களாக. அதுல பேரெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கிளம்பிட்டாரு. நான் வந்து கிளம்புறேன், எனக்கு இந்த காரியம் ஆகாது, நான் வந்து தெரியலையா. பேர் என்ன செய்தாரு? மீன் பிடிக்க கிளம்பிட்டாரு. ஆமா, நம்ம போ, நம்ம வேலையை பார்க்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இருந்த பொழுது இந்த 2 சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர துக்கத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப கிடைச்சது, அவங்க துக்கத்துல என்ன கிடைச்சது? ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். சொன்னது ஒரு தூதனை பாக்குறாங்க, பயந்து சாகுறாங்க. அவங்க பயத்தை உறைந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா லூக்கால எல்லாம் வந்து அவங்க எப்படி பயந்து போனாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். இங்க மகா சந்தோஷமான ஒரு செய்தி. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்க அந்த சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த தினம். 10ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கும்போது இயேசு நேரடியாகவே முதல்ல தூதன் மூலமாக சந்தித்தவர். 10ஆம் வசனத்திலே 28:10 அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இப்படியாக பயந்து கொண்டிருந்த அவர்களுக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து கூட நேராக வந்து, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவர் தன்னைத்தானே காண்பிக்கிறவர்கள். உயிருள்ள தேவன் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறவராக கூட அவர் அங்க காணப்படுகிறார். சரிதானே? இதுல வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம், அந்த தேசாதிபதிகள் மத்தவங்க எல்லாம் வந்து என்ன செய்தாங்களோ, 15ஆம் வசனம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க? மறைக்க வேண்டும், மறைத்து விட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த செய்தி போகுது, எல்லா இடம் பரவுது. இந்த 2 பேர் ஓடி போய் சொல்றாங்க சீஷர்கள் இடத்துல. இது எல்லா இடத்துலும் பரவும் போது இந்த அவரை சிலுவையில அறைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர் மற்றும் யூத ஜனங்கள், அங்க இருந்த பிரபுக்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பணத்தை கொடுத்து அங்க இருந்த அந்த காவலுக்கு நின்ற காவல்காரிகளுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க? இதெல்லாம் முழுமையாக மறைத்து அவரை யாரும் கொண்டு போய் விட்டார்கள் என்றபடி சொல்லும்படியாக, அவர்களுக்கு பொய் சொல்லும்படியாக, அவர்களுக்கு தான் இப்ப அந்த பயம் கலக்கம் எல்லாம் அவர்கள் பக்கமாக போயிட்டு பயந்து கலங்கி, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் உயிர் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். ஆனா நாம் எப்படி இதுல இருந்து தப்பித்துக் கொள்வது என்று பணத்தை கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பேச்சை எல்லாம் முழுமையாக அவர்கள் தங்கள் விருப்பப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியாக யூதர்களுக்குள்ள இன்னைக்கு கூட அப்படி சொல்லக்கூடிய யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. இந்த பணத்தை கொடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரோட இது வந்து சரீரத்தை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக சொன்ன அந்த காரியங்களை இன்றைக்கு கூட யூதர்கள் மத்தியில் இருக்குது. அவர்கள் செய்த இந்த காரியம், அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் அவர் தலைகளுக்கே போய்விட்டது. எவ்வளவு தூரம் அவர்கள் அமைதியாக போய், அப்பா நம்ம முடித்து விட்டோம் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, இன்றைக்கு அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்களுக்கு எல்லா கலக்கமும் அவர்கள் சைட்ல போயிடுச்சு. அவர்கள் கலங்குறாங்க. மெய்யான தேவகுமாரன் உயிர்த்தெழுந்தாரே, நாம என்ன சொல்றது என்று இவர்கள் என்ன பண்றாங்க? பணத்தை கொடுத்து காரியங்கள் எல்லாம் மாற்றுகிறார்கள். இப்பொழுது நாம் வந்து உயிர்த்தெழுந்த இந்த தேவனிடத்துல இருந்து நாம் என்னெல்லாம் நாம் வந்து நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சந்தோஷமான மகா சந்தோஷமான செய்தியை மரியாள் கேட்கின்றார். அவள் போய் சொல்றாள். இது நமக்கு மிக தேவனோட உயிர்த்தெழுதல் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன் என்னன்னா, நமக்கு ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். இது 20ஆம் வசனம். அப்போ தேவன் நம்மோட கூட இருப்பதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுவதற்கு என்ன காரணம்? எதற்கு அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள் நம்ம சிலதான் நம்ம ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நம்ம தியானிக்கலாம். அதுல வந்து
முதலாவதாக நம்முடைய துக்கம், நம்முடைய கண்ணீர் இதையெல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றும்படியாக. அன்றைக்கு மகதலேனா மரியாளுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் கூட இந்த துக்கம் வந்து சந்தோஷமாக மாறினது. மகதலேனா மரியாளுக்கு ஏற்பட்ட அந்த மகா சந்தோஷம், அதை பாத்தீங்கன்னா அடுத்து சில சீஷர்களுக்கு கூட அந்த சந்தோஷம் கிடைச்சது. பாருங்க, லூக்கா 24:17 முதல்ல பார்ப்போம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன? துக்கமுள்ளவர்களாக நீங்க நடந்து செல்கிறீர்களே, இது வந்து யாருன்னு தெரியலையா? இந்த சீஷர்கள் யாரு? எம்மாவூர் கிராமத்திற்கு கடந்து சென்ற சீஷர்கள். அவர்கள் எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு கடந்து செல்கிறார்கள். ஆண்டவே வழியில அவர்கள் பேசிக்கொண்டே கடந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவர்கள் பேசும் பொழுது இந்த மாதிரியாக சம்பவித்து விட்டதே, இயேசு சிலுவையில அடைந்து விட்டார்களே என்று சொல்லி அங்க பாத்தீங்கன்னா இப்ப 17 வந்து நீங்கள் துக்கம், இது வந்து இயேசு கிறிஸ்து ஒன்றாக இணைந்து விட்டார். இணைந்ததுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து அவர்களை கேட்கிறார், நீங்க துக்கமுகமாய் ஏன் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் என்ன என்று கேட்கும்போது அவங்க அங்க அவங்களோட துக்கத்தை கீழே வெளிப்படுத்துறாங்க. பாருங்க 19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசிரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில அறைந்தார்கள் என்ற அந்த துக்கம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அந்த துக்கத்தை தான் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அவன் முகத்தை பார்த்து, நீங்க இவ்வளவு துக்கம் உள்ளவர்களாக நீங்க வழிநடந்து வருகிறீர்கள் என்று நீங்க இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவர்களுடைய துக்கத்தை அவர் முகத்துல பார்த்து அவர் கேட்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் போதும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த துக்கத்தை அடுத்த ஒரு 10 வசனத்துல அவர் எப்படி மாற்றிட்டாரு? சந்தோஷமாக மாற்றி வைத்தார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பின்பாக உள்ள வசனங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். பாத்தீங்கன்னா 35 இருந்து நம்ம வாசிக்கிறோம். அதே அதிகாரம். நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார். இவங்க துக்கம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார் என்ற உடனே இந்த சீஷர்களும் கூட ஒவ்வொருவராக அவர் வந்து அவங்களுக்கு முன்பாக, அவர் கண்களுக்கு முன்பாக அவர் வரும்பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறாங்க. சமாதானத்தை அவர்களுக்கு கூறுகிறவராக அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பவும் அவங்க கலங்குறாங்க, பயப்படுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அடுத்ததாக என்ன செய்யறாரு பாருங்க, 41 கண்டினியூ பண்ணி வாசிக்கலாம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனதிரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்வது என்னன்னா, நீங்க நினைவுபடுத்துகிறார் நிறைய காரியங்களை. மோசேயின் பிரமாணங்களும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களும் சங்கீதங்களும் என்னை குறித்து எழுதி இருக்குது. நான் என்ன பண்ண வேண்டும்? பலவிதமான பாடல்களை சகிக்க வேண்டும். அதற்கப்புறம்
மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று எழுதி இருக்கிறத அவர்களுக்கு மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறார். அவரும் பல முறை சொல்லியிருக்கிறார். அவர் உயிரோடு இருந்த பொழுது எருசலேமை நோக்கி வரும்பொழுது, எரிகோ வழியாக வரும்போது கூட அந்த கிளம்பும் முன்பாகவே சீஷர்கள் இடத்துல இந்த மாதிரியாக நான் பிரதான ஆசிரியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், ஆனாலும் நான் திரும்ப மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் நினைவுபடுது. ஆனா அந்த நேரத்துல இயேசு அவர்களோடு இருந்த போது அவர்களுக்கு அது புலப்படவில்லை. ஆனா இப்பொழுது காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அவர் மருத்துவர்ல இருந்து மருத்துவர் முடித்து இப்ப எழுந்திருக்கிறார். ஆனாலும் இவர்கள் இன்னும் அந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் மனதிலே கொண்டு வராதவர்களாக, அந்த விசுவாசத்திலே குறைப்பட்டவர்களாக காணப்படும் போது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நினைவுபடுத்தி நீங்க என்ன பண்ண வேண்டும், இதுல விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்று இங்க அவர்கள் சொல்றாரு. அவர் 38 பாத்தீங்கன்னா, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல எந்த ஆவிக்கும் அப்படி இருக்காது என்று என்ன சொல்றாரு. அங்க நான் வந்திருக்கிறது, நான் உயிர்த்தெழுந்து நான் வந்தேன் என்று சொல்லி தன் கைகளிலும் கால்களிலும் இருக்கக்கூடிய காயங்களை அவர் காண்பிக்கிறார். அதனாலே அவருடைய அவிசுவாசத்தை அவர் அங்கு கடிந்து கொள்வதையும் பார்க்கிறோம். உங்களுக்கு ஏன் சந்தேகம் எழும்புது, சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, ஏன் இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? முதல்ல ஸ்திரீகள் இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்புறம் அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இடத்துல தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறமும் இவர் இந்த சீஷர்கள் திரும்ப மற்ற சீஷர்களோட இணைந்து அவர்களோட அறையில இருக்கும்போது அங்கேயும் தன்னை அவர் வெளிப்படுத்தி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்கள் இன்னும் சந்தேகப்படுறாங்க. அப்பதான் அவர் இதை சந்தேகத்திலே போய்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, எனக்கு பாருங்க, அறியும்படிக்கு என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டு என்று அங்க உயிர்த்தெழுந்த தேவன் நான் இங்க இருக்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம், அவர்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, அங்க கிளியர் பண்றாரு. நம்ம அவிசுவாசம் இருந்தா நம்மளால அவரை தரிசிக்க முடியாது, அதாவது தடையாக இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த அவிசுவாசங்களை எல்லாம் அவர்களை அவர் விட்டு அகற்றும்படியாக இந்த வசனங்களை அவரு கோடிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த காரியம் 44 தான் அந்த எல்லாவற்றையும் எடுத்து கூறுகிறார். எடுத்து கூறி அவருடைய அவிசுவாசங்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். பாத்தீங்கன்னா மார்க் 16ஆம் அதிகாரம் மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களை கடிந்து கொண்டார். இங்க மார்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு அந்த வேர்ட்ஸ். அவர் கடிந்து கொள்ளுகிறார். இன்னும் அவிசுவாசமா இருக்கிறீங்களேன்ற லூக்கால போடப்பட்டிருக்கு. மார்க்ல அவர் கடிந்து கொள்கிறார். ஏன் இன்னும் நீங்க என்னை நம்பாம போனீங்க, அவிசுவாசமா இருக்கிறீங்க என்று சொல்லி அங்க அவர் என்ன பண்றாரு, கடிந்து கொள்ளுகிறார் சீஷர்களை. அப்படியாக நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக, நாம் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில உயிரோடு இருக்கிறார். நம்முடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக, மகா சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில உயிரோடு இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய அவிசுவாசம் எல்லாம் நாம் நீங்கி விட வேண்டும். நீங்கினாதான் அவர் நம்மோடு இருப்பதற்கு ஒரு அர்த்தம். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் உயிர்த்தெழுந்து இந்த சீஷர்கள் மத்தியில கூட அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அவர்களுக்கு நிறைய காரியங்களை எடுத்துரைக்கிறார். அவர்களை கடினமாக கூட கடிந்து கொள்ளுகிறார். நீங்க நம்பாம போகிறீங்க, அவிசுவாசமா இருக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசம் எங்க, நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த மெய் நான் உயிர்த்தெழுந்து உங்கள் மத்தியில உயிரோடு இருக்கிறேன். சோ உயிரோடு இருப்பதற்குரிய அடுத்த ஒரு விசேஷம் என்னன்னா, நம்முடைய
விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணும்படியாக கூட நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் விசுவாசிகளாக இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவன் வேதத்துல உள்ள எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றார், முதல்ல நான் மரிப்பேன், ஆனாலும் உயிரோடு நான் திரும்ப வருவேன் என்று சொல்றார். திரும்பவும் வருகிறேன், இனியும் நான் மறுபடியுமாக திரும்ப வருவேன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு அன்றைக்கு எழுந்தார். இன்றைக்கு நம்ம மத்தியில அவர் இருக்கிறார் இல்லையா? சோ நாம விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக விளங்க வேண்டும். அவர் திரும்ப வருவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் இங்க திரும்பி வந்து அவர் உயிர்த்தெழுந்து வந்தது உடனே முதல்ல அவர் விசுவாசத்தை குறித்து தான் சீஷர்களிடத்துல அதிகமாக அவர் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். நீங்க விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிகளாக இருக்க வேண்டும். வேதத்துல பாருங்க, நிறைய வசனங்கள் இங்க என்னுடைய காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நான் உயிரோட வருவேன் என்று போட, அதெல்லாம் நீங்க பாருங்க. அதே போல இப்பொழுது நமக்கு என்ன என்றால், அடுத்து நமக்கு திரும்பவும் அவர் வருவார் என்று நிறைய வேதத்துல வசனங்கள் இருக்கிறது. இரண்டாம் வருகை இருக்கும், சமீபம் என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தார். அதற்கு ஒரு சாட்சியாக அவர் வந்தாரு. இது நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக இயேசுப்பா நமக்கு உயிரோடு எழுந்தவராக காணப்படுகிறார். அடுத்ததாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 38 48 ஏற்கனவே நம்ம வாசிப்போம். அதை மறுபடியும் ஒருத்தர் அந்த கடைசி பகுதியில் வாசிப்போம். லூக்கா 24. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேட்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்றும் நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கடைசி 2 வருஷங்கள் மிக முக்கியம். அதுல மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ சாட்சிகள் யாருங்க? நாம் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதற்கு நாம் தான் சாட்சி. நாம் இந்த வசனங்களை பார்க்கிறோம். நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். சாட்சிகளுடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே நம்மோட கூட இப்ப இல்லை. அவர் மாம்சத்துல எழுந்து வந்தாலும் அதுக்கப்புறம் பரமேறி அவர் பரலோகத்துக்கு பாரதீஸ் கடந்து சென்றார். சரிதானே? கரெக்டு தானே? அப்போ இப்போ அவர் மாம்சத்தில் நம்ம அவரை பார்க்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி இப்பொழுது இருக்கவங்க விசுவாசிப்பாங்க? நம்மெல்லாம் விசுவாசிக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவர் நமக்குள்ள இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். அவரை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம், சாட்சியாக நம்ம இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ நேராக பார்க்கலனாலும் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதாக அவருக்கு காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின்
வாழ்க்கைக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து வந்தார். அவர் உயிரோட எழுந்து வந்தது நம்ம சாட்சிகளாக ஏற்படுத்தும்படியாக இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் சாட்சிகளாக ஏற்படுத்தும்படியாக அவர் உயிரோட எழுந்து வந்தார். நம்மை சாட்சிகளாக ஒவ்வொருவரையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா உயிரோட எழுந்து விட்டார் என்ற சந்தோஷப்படுகிற ஒவ்வொருவரையும் என்ன பண்றார், நம்ம சாட்சிகளாக எடுத்து நிறுத்தி நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்கும்படியாக நம்மை கொண்டு அவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும்படியாக நம்மை கொண்டு அவர்களும் கூட மற்ற புறஜாதியார் விசுவாசிக்கும்படியாகவும் அந்த மகா பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் உயிரோடு எழுந்து வந்தார். நமக்காக நம்மை சாட்சிகள் நிறுத்த முடியாது. நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட சாட்சி வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய அந்த காயங்களை நம்ம பார்க்கிறோம். நாம கூட பல நேரங்களில் காயப்படுகிறோம், மற்றவர்களால நொறுக்கப்படுகிறோம், பல வார்த்தைகளாலே கஷ்டப்படுகிறோம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு சிலர் பேசுறாங்க. அப்போ மனிதர்களாக பேசி விடுகிறார்கள். அப்போ மனம் வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறது. சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து அந்த வாரங்கள் அடித்தது போல இருக்கும். இப்படி நம்மளை அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. நம்ம முதுகு சில நேரம் எனக்கு அப்படி இருக்கும், முதுகே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பாடு வந்துருச்சு, நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்தாங்க. சில மனிதர்கள் மூலமாக சில சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வரக்கூடிய போராட்டங்களினால நமக்கு சில பாடுகள் வரும்போது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறது. அந்த சாந்தமும் பொறுமையும் அந்த அவர் அமைதியாக சிலுவை சகித்தார் பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அவர் ஒரு தப்பும் செய்யலையே, என்னைய சிலுவையில் அறையிலேன்னு கேட்டாங்க. மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்னாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் இருந்தார். ஒன்றுமே அவர் சொல்லல, அமைதியாக இருந்தார். ஆனா இன்றைக்கு அவர் அமைதியாக இருந்த அந்த அமைதி, அந்த சாந்தமும் அந்த பொறுமையும் இன்றைக்கு நம்ம எல்லாரும் விசுவாசத்திலே பலுகி பெருகும்படியாக எந்த தேசத்திலாவது கிறிஸ்தவங்க இல்லாம இருக்காங்களா? எல்லா இடத்துலயும் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இங்க பார்த்தா இங்க நீங்க எல்லாம் விசுவாசிகளாக அமர்ந்திருக்கிறீங்க. நாங்க நேற்றுக்கு ஒரு 2 சபைகளுக்கு போனோம். அங்க ஒருத்தர் வீட்டுக்கு கூட போனோம். அங்கெல்லாம் சாட்சியா சிலர் ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. நான் ஆண்டவரோட கூட நான் பேசுவேன், அவரோட கூட நான் காலையிலே இடைப்படுவேன், எனக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க, அதன்படி நடக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் சில சபைகளுக்கு செல்லும்போது அங்க எத்தனையோ பேர் சாட்சிகளாக நின்று பணி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக அவர்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் நம்ம மத்தியில உயிரோட எழுந்தவர் நம்ம மத்தியில நம்ம ஒரு சாட்சிகளாக எப்படியெல்லாம் நம்மளை நிறுத்தி இருக்கிறோம். நாம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறோம் இயேசு கிறிஸ்து, அதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் நாம் இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சகிக்க வேண்டிய பலத்தை நமக்கு கொடுப்பாரு. நமக்கு அவருடைய குணங்கள், அவருடைய சாந்தமும் பொறுமையும், சிலுவை எப்படி அவர் சகித்தாரோ அதை போல சகிப்பதற்கு நமக்கு வேண்டிய பொறுமையையும் சாந்த குணத்தையும் எல்லாவித இச்சை அடக்கத்தையும் சகலவித அன்பையும் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் சிலுவையில எப்படிப்பட்ட அன்பை பாராட்டினார், எப்படி மன்னித்தார், அதையெல்லாம் நமக்கு அவர் உதவி செய்வார். நம்ம பிறரை மன்னிக்கிறதுக்கு உதவி செய்வாரு, அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க உதவி செய்வார். அவரை போல நாம் இருக்கும்படியாக நம்ம சாட்சியாக ஏற்படுத்தும்படியாக தான் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார். அந்த ஒரு சாட்சியின் ஜீவிதத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனங்களினாலே நம்முடன் பேசுனதுக்காக ஆண்டவருக்கு நான் கூட சோத்திரம் நன்றி சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்துல நான் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் சாட்சிகள். நம்ம எங்கு சென்றாலும் இயேசுவை நம் முன்பாக வைத்து நம் முன்பாக கடந்து செல்லும் பொழுது நம்மை பார்த்து எத்தனையோ ஜனங்கள் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை மறுத்தவர் இல்லை, அவர் ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் நம்ம மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், வல்லமையா செயல்படுகிறார். அதனாலதான் நாங்கெல்லாம் அங்கிருந்து வந்திருக்கிறோம். நீங்க கூட எங்களுடைய ஊருக்கு வாங்க, அவசியம் சென்னைக்கு வாங்க. அங்க நீங்க கூட ஏதாவது உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சபைகள்ல பகிர்ந்து கொள்ளலாம்.
அப்போ அதுதான் உங்களோட சாட்சிகளை அங்க சொல்லணும், அங்க இருக்கக்கூடிய சாட்சிகள் இங்க வரணும். இப்படியாக தேவன் என்னோட வாழ்க்கையில சாட்சியாக இருக்கிறாங்க என்று நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து நம்ம உயர்த்தி வழி நடத்துவாராங்க. கர்த்தருக்கே எல்லா மகிமையும் சோத்திரத்தையும் கனத்தையும் நம்ம செலுத்துகிறோம். ஆமென்.